அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்னைக்கு முட்டை பெப்பர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு ஒரு 6, 7 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். இப்போ 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒட்டாமல் வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். வந்த பிறகு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதை நான் கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். இது ரசம் சாம்பாருக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுக்கு முட்டை சமையல் நல்லா உரித்து அழகாக கொடுத்துட்டான். இப்போ நான் அந்த முட்டையை 2ஆக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா மேலே கொத்தமல்லியை போட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அப்படியே நம்ம திருப்பி விட்டுடலாம். இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான முட்டை பெப்பர் கிரேவி தயார். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் மோட்டிவாக இருக்கும். வீடியோஸ் போட நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.